பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜெபத்திற்கு ஏற்ற பதில் வந்த மாதிரி தெரியலையே, நம்முடைய ஜெபம் அப்படியே கேட்கப்படாததை போல காணப்படுகிறதே, அந்த மாதிரி ஒரு சோர்வு உங்களுக்கு வந்திருக்குதா? சில சமயம் உள்ளத்தில் கூட அந்த கேள்வி எழும்போம், நாங்கள் இவ்வளோ பேர் ஜெபிக்கிறோம், இத்தனை லட்சங்களை இணைந்து ஜெபிக்கிறோம், இத்தனை தேசத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்ன காரியம் என்பதாக உள்ளத்தில் சில கேள்விகள் எழும்பத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் நமக்கு பதில் தருகிறவர். இந்த நாளில் நாம் எல்லாருக்கும் சேர்த்து ஜெபிக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு பதில் தருகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? லூக்கா 18ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். சீக்கிரத்திலே உங்களுக்கு அவர் நியாயம் செய்வார். உங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு, சொந்து போயிட்டீங்களா? இந்த லூக்கா 18 அதிகாரம் 1ஆம் வசனத்துல சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு இயேசு சொல்லிட்டு அப்போ ஒரு ஓமையை சொல்லிக்கொண்டே வந்துதான் இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். சீக்கிரத்திலே நான் நியாயம் செய்வேன் என்பதாக ஆண்டவர் சொல்றார். என் மகனே, என் மகளே, நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறல்ல, ரொம்ப நாள் ஜெபம் பண்ணி பதில் வரலேன்னு சோர்ந்து போயிட்டியா? நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன், உன் ஜெபம் ஒன்றும் வீண் போகவில்லை. சீக்கிரத்திலே நான் நியாயம் செய்வேன், சீக்கிரத்திலே உனக்கு பதில் தருவேன், சீக்கிரத்திலே நீ அற்புதத்தை காண்பாய், நீ கலங்காதே என்று ஆண்டவர் சொல்றார். யாருக்கு ஆண்டவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார்? எனக்கு அன்பானவர்களே, இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது இந்த இடத்துல ஒரு 4 காரியங்களை உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நான் நியாயம் செய்வேன். அப்ப நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா? அப்படியா? நான் எங்கே தெரிந்து கொள்ளப்பட்டேன்? நான் டீச்சராக இருக்கேன், நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன், இது ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன். ஊழியக்காரங்க தானே தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அதான் தப்பான காரியம். அவங்க ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்தோடு தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறீங்களா? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? பிஸ்னஸில் ஆண்டவருக்கென்று வெளிச்சம் வீசுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. பேங்கில் வேலை செய்கிறீங்களா? அங்கே இயேசுக்கு சாட்சியாக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, இயேசுவை விசுவாசிக்கிறீங்கள, அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். முதலாவது அதை அறிந்து கொள்ளணும். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள், என் ஜெபத்துக்கு தேவன் மரியாதை கொடுத்து பதில் தருவார் என்று முதல்ல நீங்கள் விசுவாசிக்கணும். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. இயேசு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்குரியவர் அல்ல. இந்த செய்தியை நீங்க ஏன் கேட்குறீங்க தெரியுமா? ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதுனால தான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். உங்களையும் இயேசு நேசிக்கிறார். உங்களையும் கனப்படுத்தும்படி உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். அதனால நீங்கள் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று விசுவாசிங்க. நீங்க கிறிஸ்தவங்களோ கிறிஸ்தவர் இல்லாதவங்களோ யாராக இருந்தாலும் சரி, இந்த இயேசுன்ற நாமத்தை கேள்விப்படுகிற நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் அற்புதத்தை நீங்க காண்பீங்க. 2வது அந்த வசனத்தை பாருங்களேன். 7வது வசனத்திலேயே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்க அவரை நோக்கி கூப்பிட ஆண்டவர் சொன்னார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுத்து நீ அறியாததும் எட்டாதமான பெரிய காரியத்தை அறிவிப்பேன். எப்போ கூப்பிடுறது? ஒரு ஆபத்து வந்தால் மாத்திரம் அல்ல, இரவும் பகலும் கூப்பிடணுமா? ராத்திரி பகலும் ஜெபிக்கணும்னா அது எப்படிங்க? இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள்னு சொன்னா எப்பொழுதும் மனதில் அவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கணும். அதான் அதனுடைய அர்த்தம். சரியா? அப்போ நீங்கள் வேலைக்கு போகும்போது என் கூட நீங்கள் வாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அது ஒரு ஜெபம். ஆஃபீஸ் போய் சேர்ந்த உடனே என்னை பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்ததற்காய் ஸ்தோத்திரம் என் மனசில் ஒரு ஜெபம் பண்ணுவது, அது அவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம். எனக்கு வேலை செய்ய பலன் தாங்க, கிருபை தாங்க, ஞானம் தாங்க நீ ஜெபிக்கிறது ஒரு ஜெபம். இப்போ நான் பாருங்களேன், காரில் போகும்போது ஆண்டவரே இந்த பிரயாணத்தில் என் கூட வருகிறக்காய் ஸ்தோத்திரம்னு ஜெபம் பண்ணுவேன். ஒரு பட்டணத்தை மதுரை கடக்கிறவங்க அந்த பட்டணத்துக்கு 2 நிமிடம் ஜெபம் பண்ணுவேன்.
இந்த பட்டணத்தை ஆசீர்வதியும், இங்கே இருக்கிற மக்களை ஆசீர்வதியும், எல்லாரையும் ரட்சியும், இங்கே இருக்கிற சபைகளில் எழுப்புதலை உண்டாக்கும் என்று ஜெபம் செய்வேன். நான் சில சமயம் தூத்துக்குடிலேருந்து சென்னைக்கு விமானத்தில் போனால் ஃப்ளைட் ஏறின உடனே நான் பெரும்பாலும் அந்த விண்டோ பகுதியில் சீட்டு வாங்கியிருப்பேன். அங்கேருந்து பார்த்து தூத்துக்குடி பட்டணத்துக்காக ஜெபம் செய்வேன். அதை தாண்டி மதுரை வந்துட்டு மதுரைக்காக ஜெபம் பண்ணுவேன். அதை தாண்டி திருச்சி வந்துட்டு அங்கேருந்து திருச்சிக்காக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவேன். கண்ணை மூடி அப்படிலாம் ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. இருதயத்திலிருந்து தேவனிடத்தில் தெரியப்படுத்துவது. அதே மாதிரி உங்களை பாரப்படுத்துகிற காரியம், உங்களுடைய குடும்பத்தின் காரியம், ஆண்டவரே என் குடும்பத்தில் இந்த நன்மை நடக்கணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இந்த திருமண தடைகள் மாறி காரியம் வாய்க்கணும். நீங்கள் அப்படியே போய் ஜெபரையில் முழங்கால் போட்டு எப்போவுமே ஜெபிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. காலையில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்கலாம். ஆஃபீஸ் போகும்போது வரும்போது மனதில் இந்த காரியத்தை தெரியப்படுத்துங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இடைவிடாமல் ஜெபிங்கன்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் ஜெபமணி விழித்திருங்கன்னு இயேசு சொல்கிறான்னு என்ன அர்த்தம்? இருதயத்தில் நம்ம இயேசோட தொடர்பு இருக்கணும். பார்க்குற ஒவ்வொருக்கும் நம்ம ஜெபிக்க செய்யணும். ஒரு காரியம் கேள்விப்பட்ட உடனே அதுக்காக ஜெபம் பண்ணணும். கூட வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, நான் ஆண்டவரே என் ஃப்ரெண்டுக்காக ஜெபிக்கிறேன், அவங்களுக்கு இந்த பிரச்சனை மாற்றி கொடுத்துருங்க. சின்ன சின்ன ஜெபங்கள். இந்த ஜெபங்கள் பரலோகத்தில் ரொம்ப மேன்மையாய் கருதப்படும். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கவனித்து ஆண்டவர் அற்புதம் செய்வார். பாருங்க, ஒரு சமயம் ஒரு தாயார் ஜெபிக்க வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணும்போது டக்குனு பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நான் அவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆவியானவர் ஒரு காரியம் காண்பிக்கிறார். அவங்க ஜெபரையில் போய் ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, எப்போவுமே ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். எப்போவுமே எப்படி ஆண்டவரைன்னா சமையல் பண்ணும்போது, நடக்கும்போது, வீட்டு வேலை செய்யும் போதெல்லாம் மனசில் ஜெபிச்சுட்டே இருப்பாங்களாம். அது ஆண்டவர் என்னை காண்பித்த போது அதை சொல்கிற, ஆண்டவரே இந்த மகள் எப்போவுமே ஜெபிக்கிறாங்க. சமையல் பண்ணும்போது, பெருக்கும்போது, கிளீன் பண்ணும்போது, நடக்கும்போது, உட்காரும்போதெல்லாம் மனசில் ஜெபிக்கிறாங்க. அதை நான் சொன்ன உடனே அவங்க கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறதெல்லாம் நீங்கள் இவ்வளோ கவனமாக பார்க்குறீங்களா? பார்த்தீங்களா ஆண்டவர் எவ்வளோ நம்ம அற்பமாக நினைக்கிறோம். அப்படி இல்லை, இயேசு நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் கவனிக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ நீங்கள் கூப்பிடணும், சரியா? 3வது, யாருக்கு ஆண்டவர் சீக்கிரத்தில் பதில் தருவாராம்? பொறுமையாக இருங்க தம்பி, மகளே பொறுமையாக இரு. நீ ஜெபிக்கிறதில்ல, நான் பதில் தருவேன். எனக்கு தெரியும் எப்போ பதில் கொடுக்கணும். நமக்கு எப்போவுமே என்ன அவசரம்னா, காலையில் ஜெபிச்சா சாயங்காலம் பதில் வந்துடணும். அப்போ உடனே இல்லாட்ட ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலன்னு சொல்லிடுவோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. அந்த காரியத்திற்கு எப்போ, எப்படி, எந்த சூழ்நிலையில் பதில் கொடுக்கணும்னு அவருக்கு தான் தெரியும். சில சமயம் 10 வருஷம் ஜெபிச்சிருப்போம், இன்னுமே பதில் வரலையே, 10 வருஷமாக ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்படின்னு சோர்ந்து போயிடுவோம். சிலர் 10 நாள்லேயே சோர்ந்து போயிடுவாங்க. 10 நாள் ஜெபிச்சுட்டு ஒன்று ஆண்டவர் பதில் வரலன்னு அதை மறந்துடுவோம். ஆனால் ஆண்டவர் நீங்கள் அந்த 10 நாள் ஜெபித்த ஜெபத்தை ஞாபகத்தில் வைத்திருப்பார். ஆனால் ஏற்ற நேரத்தில் பதில் தருவார். நமக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம். அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. எப்போ, எந்த நேரம், எப்படி பதில் கொடுக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். சோர்ந்துட்டிங்களா? ஆண்டு சொல்ல, என் மகளே சோர்ந்து போயிட்டியா? சோர்ந்து போகாத, ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, கேட்டுக்கிட்டே இரு, விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இரு. எனக்கு தெரியும் உனக்கு எப்போ பதில் தரணும்னு சொல்லி. 4 நாள் கழித்து வந்தார். மரித்து போன லாசரை உயிரோடு கூட எழுப்பி கொடுத்துட்டார்ல, அவனுடைய கண்ணீரை தொடச்சார்ல, அவர் செய்வார். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு கூட சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணி பொறுமையாக அதான் ரொம்ப கஷ்டம். இந்த பொறுமையாக காத்திருக்கிற டைம் இருக்குது, ரொம்ப சேலஞ்சிங்கான டைம். நம்ம இவ்வளவு ஜெபிக்கிறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மாற்றத்தை பார்க்க முடியல, அற்புதம் நடக்க மாட்டேங்குது, தடை மாற மாட்டேங்குது, இன்னும் எங்கள் குடும்பத்தில் இந்த நன்மை நடக்க மாட்டேங்குது, ஊழியத்தில் அற்புதம் நடக்க மாட்டேங்குது, என்ன செய்கிறது அப்படிலாம் நம்ம இவ்வளோ ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறேன் நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏற்ற நேரத்தில் அற்புதம் செய்வார். கடைசியாக பாருங்களேன், யாருக்கு ஆண்டவர் நியாயம் செய்வாராம்? அது பார்த்தீங்களா, மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. அங்கே விசுவாசன்ற வார்த்தை சொல்கிறாரு. ஏன்? விசுவாசத்தினால தான் அற்புதம் நடக்கும். அப்போ நீ விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறார், என் ஜெபத்திற்கு பதில் தருவார், ஏற்ற வேளையில் அவர் தருவார், ஆண்டவர் கட்டாயம் அற்புதம் செய்வார் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். மற்ற 21-22 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளுவீங்க.
விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. வேலைக்காக, படிப்புக்காக, வீட்டுக்காக, கடன் பிரச்சனை மாற, தேவைகளுக்காக, ஆத்துமாக்களுக்காக, சபைக்காக, உங்களுடைய ஊழியத்துக்காக, தேசத்துக்காக, எழுப்புதலுக்காக, கொள்ள நோய் முற்றிலும் நீங்கி ஒரு நல்ல ஆசீர்வாதம் உண்டாக விசுவாசத்தோட ஜெபிங்க. அற்புதம் நடக்கும், மாற்றம் வரும். அப்படி விசுவாசத்தோட ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். இவனை எவ்வளோ காலங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? சீக்கிரத்திலே. அதனால சொந்து போகாதுங்க. ஆனால் விசுவாசத்தோட ஜெபி. கடமைக்காக பேருக்கு ஜெபிக்கக்கூடாது. நீங்கள் விசுவாசத்தோட ஜெபித்தாதான் அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கும், அவர் மாற்றத்தை உண்டாக்குவார் என்று விசுவாசத்தோட ஜெபிக்கணும். அந்த மக்களுக்கு தான் தேவன் வாக்கு கொடுக்கிறார். என் மகனே மகளே, சீக்கிரத்திலே கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே நீ அற்புதத்தை காண்பாய். சீக்கிரத்திலே விடுதலை காண்பாய். சீக்கிரத்திலே உனக்கு நியாயம் செய்வேன். சீக்கிரத்திலே நீ மாற்றத்தை காண்பாய். உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதம் நீங்கள் அற்புதத்தை பார்க்க போறீங்க. சீக்கிரத்திலே மாற்றங்களும் அற்புதங்களும் உங்களுக்கு உண்டாவதை பார்க்க போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசத்தோட ஜெபிக்கலாமோ? ஜெபம் செய்வோம். தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிறேன். நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். சீக்கிரத்தில் அற்புதத்தை காண செய்ய போகிறீர். இந்த மாதம் இந்த பிள்ளைகளுக்கு நீர் நியாயத்தை விளங்க பண்ணுகிற மாதம், அற்புதங்களை செய்கிற மாதம், விடுதலை கொடுக்கிற மாதம், வழிகளை உண்டாக்கி கொடுக்கிற மாதம். சீக்கிரத்தில் இந்த அற்புதத்தை உடைய பிள்ளைகள் காண போகிறார்கள். சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, வழிகள் திறக்கப்படுகிறது, நிந்தைகள் மாறுகிறது, உயர்வுகள் உண்டாகிறது, தடைகள் எல்லாம் நீங்குகிறது. உம்முடைய பிள்ளைகளுடைய பயங்கள் மாறி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி, கடன் பிரச்சனை மாற்றி செழிப்பை நன்மை கொடுக்கும்படி, சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன் என்ற வார்த்தையின்படி சீக்கிரத்தில் அற்புதம் நடக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், உம்முடைய மகன், உம்முடைய மகள் இரவும் பகலும் ஜெபிக்க தங்களை அர்ப்பணித்திருக்கிறவர்கள். பொறுமையோடு அவங்க காத்திருக்கிறாங்க. இவ்வளவு நாட்கள் ஜெபம் பண்ணி காத்திருக்கிறார்கள். அப்பா, விசுவாசிக்கிற இந்த பிள்ளைகள் என்னுடைய வார்த்தையின்படி இந்த அற்புதம் நடப்பதாக, இன்றையிலிருந்து அந்த அற்புதங்களை கண்டு மகிழும்படி செய்வீராக. சீக்கிரத்திலே கர்த்தர் நியாயம் செய்வார் என்ற வார்த்தையின்படி அந்த அற்புதங்களை, மாற்றங்களை, விடுதலைகளை, சுகத்தை கண்டு மகிழும்படிக்கு செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.